திமுகவில் 2 கேட்டகரி இருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஊபி, இன்னொன்று வந்து சேபி. 2 கேட்டகரி இருக்குது. பயமா நான் சொல்லுங்க. எங்களுக்கு என்னங்க பயம்? இவர் கெஞ்சிட்டு இருந்தாரு, இப்போ வேற வழியில திரும்பி போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணிக்காக தாவேக்கா நின்னுதுன்னு சொல்றது யார்? நீங்க சொல்ற அரசியல் விமர்சகர்கள் யார் யாருன்னா இந்த சவுக்கு சங்கர், இந்த ரவீந்திரன் துரைசாமி, இது போன்ற அரசியல் விமர்சகர்கள் இதை பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல ரவீந்திரன் துரைசாமி வந்து ஆளுங்கட்சியோட தவற பேசிட்டாரா? சங்கர் அவர்கள் வந்து ஆளுங்கட்சியோட பேசுறாருன்னா ஆளுங்கட்சியோட பிரச்சனையை மட்டும்தான் அவர் பேசுவார். அது மாதிரி தான் உங்கள் பிரச்சனையை பேசுறாரு. அப்புறம் ஏற்றுக்க மாட்டோம். அவர் எங்க பிரச்சனை உண்மை தான் நாங்கள் ஏற்றுக்க முடியும். அவர் பணம் வாங்கிட்டு பேசுறது தான் உண்மை. வாங்கின பணத்துக்காக இஷ்டத்துக்கு பேசிட்டு தாராளமாக பேசணும். நாங்கள் யாரு கூடயும் கூட்டணிக்கு போகிற நிலைமை தாவேக்கா ஜெயிக்கும் எங்கள் தலைவர் சொன்னதுபடி கூட்டணி கட்சியில் ஏமாற்றி மறைக்காம, கூட்டணி கட்சிகள் மேலே குதிரை சவாரி செய்யாம, நம்மை நோக்கி ஒருவேளை யாராவது கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அவங்களை அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு சொல்லியிருக்காரு. பாஜக கூட கூட்டணி கிடையாது, அதிமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு மிக தெளிவாக சொல்லிட்டாரு. எங்களுடைய ஒரே எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. இதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம். ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அரசியல்வாதி ஆயிடுவார். அரசியல் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி நடிகராக போயிடுவார் அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து ஷூட்டிங் லைட்மேன் ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. தலைவருடைய பிறந்த நாளுக்கு அப்புறம் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். பிரைம் நைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தாவேக்காவின் மாநில இணை செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சொல்றாங்க என்னன்னா, அதிமுக கூட்டணிக்காக நின்றுட்டு இருந்தார், இப்போ அதிமுக பாஜகவோட சேர்ந்துச்சு, ஒரு கடைசியாக வேற வழி இல்லாமல் அதிமுக யார் இந்த அதிமுக கூட்டணிக்காக தாவேக்கா நின்னுதுன்னு சொல்றது யார் சார்? பல செய்தி அரசியல் விமர்சகர்கள் நீங்க சொல்ற அரசியல் விமர்சகர்கள் யார் யாருன்னா இந்த சவுக்கு சங்கர், இந்த ரவீந்திரன் துரைசாமி, இது போன்ற அரசியல் விமர்சகர்கள் இதை பேசி சொல்றாங்கல்ல சார். அவங்களே பாக்குறாங்க சார், பெரிய பெரிய நியூஸ் சேனல்ல சொல்றாங்கல்ல சார். என்ன சொல்றாங்கன்னா, தெளிவா சொல்றாங்க, இவர் கெஞ்சிட்டு இருந்தாரு, இப்ப வேற வழியில திரும்பி போய் சேரணும் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன் கேளு. இவங்க சொல்றாங்கல்ல, நான் சொல்றேன் சவுக்கு சங்கருக்கு கொங்கு மண்டல முதலாளி கிட்ட பணத்தை வாங்கிட்டு தாவேக்காவை சேர்த்து வைக்கிறேன், எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரேன்னு அவர் ஒரு அசைன்மெண்ட்ல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு கொங்கு மண்டல முதலாளி பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பணத்துக்காக அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து நாங்க கெஞ்சணும், நாங்க கூட்டணிக்கு பேரம் பேசணும் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து அவருடைய தொழில், அவருடைய சொந்த வருமானத்திற்காக அவர் பிழைப்பதற்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர். அதே போல திரு ரவீந்திரன் துரைசாமி இதெல்லாம் பேசுவார். தாவேக்காக ஒன்றுமே இல்லை, பூஜ்ஜியம், எலெக்ஷனே நிற்கலை, இந்த கதையெல்லாம் அவர் பேசுவார். ஏன்னா அவருக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு கட்சி ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குது, அந்த ஃபண்டுக்காக அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? இவர் என்ன பேசுவார்? அவர்லாம் நீங்கள் வந்து ஒரு அரசியல் விமர்சகர்னா என்ன மாதிரியான அரசியல் விமர்சகர் முதல்ல அவர் நீங்கள் எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க? நீ யார் அரசியல் விமர்சகர்? நீங்கள் அரசியல் விமர்சகர்னா முதல்ல இந்த ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இதில் மக்கள் கஷ்டப்படுற விஷயங்கள் என்ன, ஆளுங்கட்சி எங்கெங்கெல்லாம் மக்களை வந்து அவமதித்திருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு எதிராக செயல்பட்டுருக்காங்கன்றதை பேசுகிறது தான் அரசியல் விமர்சகர்கள். ஆளுங்கட்சியோடைய தவறையும் பேசணும், நன்மையும் பேசணும். ஏதாவது ஒரு இடத்துல ரவீந்திரன் துரைசாமி வந்து ஆளுங்கட்சியோட தவறை பேசியிருக்காரா? இந்த மக்கள் பிரச்சனை எங்க ஒரு மக்கள் பிரச்சனை அவர் பேசியிருக்காருன்னு எடுத்துக்காட்டு. எந்த இடத்துல என்ன பேசிட்டு இருக்காரு? உட்காந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன சாதி இருக்கு, என்ன சாதிக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கு, எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு பேசிட்டு இருக்காரு. சவுக்கு சங்கர் இந்தியா முழுக்க இந்த சாதிவாரி கணக்காய்வு நடத்தினாங்கல்ல, அதற்கு எத்தனை கோடிகள் செலவாச்சுன்னு தெரியுமா? ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அத்தனை கோடிகள் செலவு பண்ணி, கிட்டத்தட்ட 400-500 கோடிகள் செலவு பண்ணி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த சாதிவாரி கணக்காய்வு நடத்துறாங்க. இவர் வாயிலேயே கணக்காய்வு நடத்திடுறாரு ரவீந்திரன் துரைசாமி. வாயிலேயே நடத்திட்டு தமிழ்நாட்டில் எனக்கு தான் தெரியும் எந்தெந்த மாவட்டங்கள் எவ்வளோ சாதி பரிசு எனக்கு தான் தெரியும், வாயிலேயே கணக்காய்வு நடத்திடுறாரு. ஆளுங்கட்சியோட குறைகளை விமர்சனம் பண்றவங்க பேசலாம்னு சொல்றீங்கல்ல. குறைகளை விமர்சனம் பண்றவங்க நான் சொல்லலைங்க, பொதுவாகவே குறை நிறைகளை பேசணும், மக்கள் பிரச்சனையை பேசுறவங்க தான் அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர்கள். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஆளுங்கட்சியோட பேசுறாருன்னா ஆளுங்கட்சியோட பிரச்சனையை மட்டும்தான் அவர் பேசுவார். அது மாதிரி தான் உங்கள் பிரச்சனையை பேசுறாரு. அப்புறம் ஏற்றுக்க மாட்டோம். அவர் எங்க பிரச்சனையை உண்மை தான் நாங்கள் ஏற்றுக்க முடியும். அவர் பணம் வாங்கிட்டு பேசுறது தான் உண்மை. அவருடைய கொங்கு மண்டல முதலாளி பணம் கொடுக்குறாரு. உண்மையிலே நேற்று ஒரு விஷயம் பேசியிருக்கிறார், எடுத்து பாருங்க. அதுலயே அவர் யாரு, அவர் எப்பேற்பட்ட அரசியல் அடிப்படை அறிவு இல்லாதவன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நேற்று ஒரு விஷயம் பேசுகிறார். நாங்கள் என்ன கேட்டுட்டு இருக்கோம்? வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவில் கேரள அரசாங்கம் தன்னை வந்து இணைத்துக் கொண்டிருக்கிறது. இப்போது நாங்கள் அதற்கு முன்பாகத்திலிருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், இந்த வக்ஃபு போராட்டம் தொடங்கியதுலேருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், திமுகவின் சார்பில் மனு போட்ட இந்த திமுக, வழக்கில் இணைத்துக் கொண்ட திமுக ஏன் தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து இந்த வழக்கில் இணையல, இது அரசினுடைய நிலைப்பாடாக ஏன் கொண்டு போகலை அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆரம்பத்துலேருந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம். இப்போ கேரளா அரசு அதை செஞ்சுருக்குது. இப்போ மறுபடியும் கேட்குறோம், கேரளா அரசு செய்யும் பொழுது உங்களால் ஏன் முடியல அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உடனே அதுக்கு இவர் வந்து நேற்று பேசியிருக்கிறாரு. என்ன பேசுகிறாருன்னா,
ஒரு மதம் சார்ந்த விஷயத்துக்குள்ள ஒரு அரசாங்கம் வந்து வழக்கு தொடுந்தா அது வந்து மதச்சார்பின்மைக்கு எதிரானதாக இருக்காதா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை அரசியல் தெரியாத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவர் சொல்கிறதா நீங்கள் அரசியல்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. மதச்சார்பின்மைனா முதல்ல என்னதுங்க? மதம் எந்த மதமும் இல்லாமல் இருக்கிறது மதச்சார்பு. மத நல்லிணக்கம் தான் மதச்சார்பின்மை. இந்தியாவுடைய அடிப்படை என்பது மத நல்லிணக்கம். இப்போ நீங்கள் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுவீங்க, நான் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறேன், இந்த கேமராமேன் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுவார். உங்கள் மதத்துக்குள்ளே நான் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, அவர் என் மதத்துக்குள்ள எந்த தொந்தரவும் கொடுக்கூடாது, எல்லாரும் ஒத்துமையாக சமமாக இங்கே வாழணும். அதுதான் மத நல்லிணக்கம். இன்னொன்று, இப்போ இன்னொரு கேமராமேன் இருக்கார், அவர் வந்து எந்த மதத்து மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பார். அவருக்கும் இங்கே எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், இடையூறும் இல்லாமல் அவரும் இங்கே சுதந்திரமாக வாழணும். மத நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாரும் ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு வாழதான் மத நல்லிணக்கம். அப்போது இங்கே ஒரு மதம் சார்ந்த வக்ஃபு வாரியத்துக்குள்ள இஸ்லாமியர்கள் அல்லாத 2 பேரை நான் கொண்டு வருவேன். அவங்களுடைய நிலத்தை வந்து யாருதுன்னு முடிவு பண்ணுற உரிமையை வந்து நான் வந்து ஆட்சியர்களுக்கு கொடுப்பேன். ஆட்சியர்கள் யாருக்கு கைப்பாவியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க? இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் அரசாங்கம் என்ன சொல்லுதோ, ஆட்சியாளர்கள் என்ன சொல்ல அதன்படி ஆடக்கூடியவர்கள். நம்ம பல இடங்களில் நம்ம அதை பார்த்துருக்குறோம். அப்போ அவர்களை வைத்து அந்த சொத்து யாருன்னு முடிவு பண்ணுறக்கூடிய இடத்துல நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அப்போ அந்த மதத்தினுடைய சொத்துக்களை நீங்கள் என்ன செய்யலாம்னு திட்டம் போடுறீங்க. எதற்கு இஸ்லாமியர் அல்லாதவரை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் கொண்டு வரீங்க. அப்போது இதுதான் மதச்சார்பின்மைக்கு எதிரானது. ஆனால் இதற்கு வந்து ஒரு தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுக்க சொன்னால் அது வந்து மதச்சார்பின்மைக்கு எதிராக போயிடும். அப்போ ஒரு அடிப்படை அரசியல் அறிவு இருக்கா? அப்போ இவர் சொல்கிறத போய் வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு பேசணும்னு சொல்லி பேசுறதுல என்ன நியாயம் இருக்குது? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இவர் வாங்கின பணத்துக்காக இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. தாராளமாக பேசுகிறோம். நாங்கள் யார் கூடயும் கூட்டணிக்கு போகிற நிலைமையில இல்லை. எங்களை நோக்கி வந்தால்தான் கூட்டணி, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. நேற்று சொல்லியிருக்காருல்ல, இதையும் பேசியிருக்காரு. யாராவது வந்து தாவேக்கால பேசியிருக்காங்களா நாங்கள் தனிச்சு நிற்போம், இல்லை எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர்? கட்சி ஆரம்பித்த மாநாட்டிலேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவர் பார்க்கறது கிடையாது. நேற்று பேசிட்டு இருக்காரு. இதை யாராவது சொல்லி நிற்பீங்களான்னு கேட்டாங்க. அதைத்தானே எங்கள் தலைவர் சொன்னார். மாநாட்டில் என்னங்க சொன்னார்? என்னோட தலைமையில் கூட்டணி தான் சொல்லியிருக்கிறாரு. மாநாட்டில் என்ன சொன்னார்? நல்லா போய் போட்டு. அதுக்கப்புறம் 234 தொகுதிகளிலுமே தமிழக வெற்றி கழகம் தனி மெஜாரிட்டியோட ஜெயிக்கும் அப்படின்னு எங்கள் தலைவர் மாநாட்டில் பேசினார். அதுக்கப்புறம் மாறிட்டாரு. மாறவே இல்லை, அதே நிலை தான். கூட்டணின்னு போட்டு அன்னைக்கே சொன்னோம், மாநாட்டிலே சொன்னோம், 234 தொகுதிகளிலையும் தனி மெஜாரிட்டியோட தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த நம்பிக்கை மக்கள் தாங்க எங்களுடைய நம்பிக்கை. 2026 ஒவ்வொரு 234 தொகுதிகளில் தனி மெஜாரிட்டியோட தாவேகா ஜெயிக்கும். எங்க தலைவர் சொன்னதுபடி தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்கும். அதை தான் எங்கள் தலைவர் கோட் பண்ணியிருக்காரு மாநாட்டில். அவர் சொன்ன விஷயம் நடக்க தான் போகுது. அப்படி இருந்தாலும் நம்ம தனி மெஜாரிட்டியில் வந்தாலுமே இந்த திமுக அரசு போல கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி பிழைக்காம, கூட்டணி கட்சிகள் மேலே ஏறி குதிரை சவாரி செய்யாமல், நம்மை நோக்கி ஒருவேளை யாராவது கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அவங்கள அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு சொல்லியிருக்காரு. அதுலேருந்து 2 விஷயம் தெளிவாயிடுது. நாங்கள் தனி மெஜாரிட்டியோடு ஜெயிக்கக்கூடிய வல்லமையில் தான் இருக்கும். எங்களை நோக்கி, எங்கள் தலைமையை நோக்கி கூட்டணிக்கு வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு எங்கள் தலைவர் அன்றைக்கே தெளிவாக சொல்லிட்டாரு. நாங்களும் தொடர்ந்து பேசிட்டு வரோம். இதெல்லாம் பார்க்காம நேற்று உட்காந்து திரும்ப அதை கேட்டுட்டு இருக்காரு. அப்போது இவங்களுக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கூட்டணியால் தமிழ்நாட்டில் ஜெயிக்க போகிறது கிடையாது. வாங்கின பணத்துக்கு எப்படா தாவேக்காவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுன்னு இவருக்கும் தெரியாது. ஏன்னா எங்களுடைய சிடிஆர் நிர்மல்குமாராக இருக்கட்டும், திரு ஆதவர்ஜுனா அவர்களும் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, பாஜக கூட கூட்டணி கிடையாது, அதிமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு மிக தெளிவாக சொல்லிட்டாரு. கூட்டணி போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவர் தான் தனியாக நிற்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. திடீர்னு கடைசி நேரத்தில் நாங்கள் தான் சொல்லிட்டோமே எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தால் கூட்டணிங்கிறோம். அப்புறம் நீங்கள் என்ன போயிடுவீங்கன்னு திரும்ப ஒரு கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ அவங்கள போய் கேளுங்க. கடைசி நேரத்தில் மாறி நீங்கள் தாவேக்கா கூட போவீங்கன்னா அங்கே போய் கேளுங்க பார்ப்போம். அந்த கேள்வி நீங்கள் அங்கே கேட்க மாட்டீங்களே? இல்லை கேட்போம். கேளுங்க. இல்லை அதான் வரும்போது கேளுங்க. அடுத்த நிமிஷம் அண்ணன் என்ன பதில் சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம். அதில் தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். எங்களுடைய ஒரே எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. இதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கும். அப்போ இந்த நோக்கத்தில் நம்ம போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே பல தடவை சொல்லி ஒவ்வொரு மீடியாக்கள்லையும் நாங்கள் எல்லாரும் பேசுகிறோம். நேற்று திரும்ப உட்காந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு பயத்தின் அடிப்படையில். ஏன்னா வாங்கின காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சவுக்கு சங்கர் வந்து உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு தான் அவர் வந்து பொழைக்க, எங்கள்கிட்ட இல்லைங்க, கொங்கு மண்டல முதலாளி கிட்ட காசு வாங்கிட்டு காசு வாங்கி தான் பொழைக்கணுமா என்ன? எனக்கு நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்களேங்க. ஏங்க நான் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல. ஒரு அடிப்படை அரசியல் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. எங்கள் தலைவர் பல முறை மேடையில் சொன்னதை கொஞ்சம் கூட கவனிக்காமல் திரும்ப வந்து இதை ஏன் சொல்லலைன்னு கேட்குறாரு. அப்படின்னு நம்ம தெளிவாக தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் பண்ணுற தப்புகளை அவர் என்ன தவறாக பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம தெளிவாக தானே சொல்கிறோம். நடந்ததை பேசணும். இல்லை அவர் கள நிலவரப்படி பேசுகிறேன்னு சொல்கிறாருல்ல. என்ன கள நிலவரம்? அவர் 2026 நீங்கள் சொல்கிறீங்களா தனி மெஜாரிட்டியோட ஒரு தொகுதியிலும் ஜெயிப்பு. அவர் கள நிலவரம் தெரியுன்றீங்கல்ல, கள நிலவரம் தெரியுன்றீங்கல்ல. அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி, திமுக வீழ்த்துன்னு அவர் நம்புறாருல்ல. அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு நீங்கள் தொடர்ந்து தாவேக்கா பற்றி பேசிட்டு இருக்கீங்க? தாவேக்கா வந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. நான் என்ன கேட்குறேன், 1000 இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லா கட்சியும் ஆட்சியை பிடிக்க தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. எந்த தலைவரை கேட்டாலும் நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது எல்லாருடைய நோக்கம் அதுதாக தான் இருக்கும் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உட்காந்துக்கிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோ போட்டு கட்டமைப்பு இல்லை, அது இல்லை, இது சரியில்லைன்னு விமர்சனம் பண்ணுறீங்களா? அப்படிப்பட்ட கட்சியை நீங்கள் ஏன் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு வலிஞ்சு தினமும் 1 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு தேவை இருக்குது, உங்கள் கட்சிக்கு நாங்கள் தேவை, உங்கள் கூட்டணிக்கு நாங்கள் தேவை. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒத்த ஓட்டு கூட சண்டை போட்டுருக்கணும், நோட்டா கூட சண்டை போட்டுருக்கணும், உங்களுக்கே தெரியும்.
அதுதான் கள நிலவரமாக இருக்குது. திமுக நோட்டா கூட சண்டை போடும். அதிமுகவுடைய வாக்கு வங்கி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுகவுடைய இந்த பாஜகவுடைய கூட்டணியிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் குறைஞ்சதா இல்லையா? அவங்க 3 ஆண்டு காலம் பாஜக கூட கூட்டணி வச்சு பாமக ஓட்டு அவங்க கூட கூட்டணி போயிடுச்சு, அதனால அதிமுக ஓட்டு அவங்க வந்து கூட்டணி இல்லாமல் சரிஞ்சிட்டாங்க. 30% மேல் இருந்த வாக்கு 20% வந்தது. அது காரணம் என்னன்னா, இவங்க 3 ஆண்டு பாஜக கூட கூட்டணி வச்சது தமிழக மக்கள் ஏற்றுக்கல. அதை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டணி விட்டு வெளியில் வந்தாங்க. அப்படியே மக்கள் இவர்களை நம்பலை. இன்றைக்கி திரும்பவும் நீங்கள் கூட்டணி சேர்ந்துருக்கிறீங்க. ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க? அதிமுகவோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம், இனிமேல் அந்த தவறை நம்ம வாழ்நாளில் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்களா இல்லையா? உங்கள் தலைமைப்படியே உங்கள் தலைமை சொல்கிறதே நீங்கள் நம்பலை, அதன்படியே நீங்கள் நடக்கலை, அந்த வாக்கின்படியே நீங்கள் நடக்கலை, மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? ஒரு நிலையான முடிவில் இல்லாதவங்கள மக்கள் எப்படி நம்புவாங்க? நாங்கள் எங்கள் தலைவர் மாநாட்டில் அறிவித்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். எங்களுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கட்டும், இல்லை மற்ற நிர்வாகிகளாக இருக்கட்டும், மாநில யாராவது மாற்றி பேசுகிறோமா? ஒரே நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கும். அதுதான் கட்சியினோட நிலைப்பாடு. மற்றபடி எந்த ஒரு கட்சியோடய கூட்டணி இல்லை. உங்கள் தலைமையில் ஏற்றிட்டு வந்தால் கூட்டணி. எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தால் கூட்டணி. அதற்கு பல கட்சிகள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். அது நடக்கும். பல கட்சிகள் திமுகவோட கூட இருக்க பல கட்சிகள் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் வரும்போது நீங்களே பார்ப்பீங்க. அதாவது திமுக கூட மொத்தம் 27 சின்ன சின்ன கட்சிகளாக இருக்குது. அந்த மாதிரி கட்சிகளாக பெருசா அது நீங்கள் வரும்போது பாருங்களேன் எந்த கட்சின்னு சொல்லிட்டு. இப்போ கூட்டணிக்கு ரெடியாக இருக்கிறீங்க, அவங்க வருவதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் வேணா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அதுக்கான காலத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எங்களோட சேர்வதற்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மண்டலமும் இப்போ பூத் கமிட்டி மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததான் என்ன பிளான்? அடுத்தமாக நிறைய நிகழ்வுகள் நம்ம திட்டமிட்டிருக்கோம். தலைவருடைய பிறந்தநாள் விழா பொதுவாகவே நம்மளுடைய மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து தலைவருடைய பிறந்தநாளை வந்து ஒரு நலத்திட்ட விழாவாக நம்ம கொண்டாடுவோம். நீங்கள் எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துடைய அந்த இணையதள பக்கங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் தலைவரோட பிறந்தநாளுக்கு வந்து தொடர்ந்து ஒரு ஆண்டு முழுக்க கிட்டத்தட்ட அந்த தலைவர் பிறந்தநாள் வருதுன்னா அந்த ஆண்டு முழுக்க அதை கொண்டாடிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த தலைவர் பிறந்தநாள் மாதங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நலத்திட்ட பணிகள் நடக்கும். மக்களுக்கு எக்கச்சக்கமான நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருப்பாங்க. இது போன்ற பணிகள்லாம் தொடர்ந்து நடக்க இருக்குது. தலைவருடைய பிறந்தநாள் விழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நலத்திட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அதை திறத்து வந்து நம்ம ஏற்கனவே ஒரு மண்டலத்தில் நம்மளுடைய பூத் கமிட்டிக்கு கருத்தரங்கத்தை முடிச்சிட்டோம். ஏற்கனவே எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்தபடி இன்னும் சில மண்டலங்களில் வந்து அது நடக்க இருக்கிறது. இதற்கான பணிகள்லாம் மிக தீவிரமாக போயிட்டு இருக்குது. ஏற்கனவே சமீபத்திய செய்திகளின்படி நம்முடைய கட்சியினுடைய அணிகளுக்கான நிர்வாகிகள் நியமிக்கக்கூடிய பணிகள்லாம் மிக சிறப்பாக போயிட்டு இருக்குது. அதுவும் இந்த மாதத்துக்குள்ள முடிவடைய இருக்கிறது. ஸோ தலைவருடைய பிறந்தநாளுக்கு அப்புறம் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஜனநாயகன் படம் அதுக்குள்ளே முடிஞ்சிருமா இல்லை அதுக்கப்புறம்? படம் 1000 முடிஞ்சிருச்சு. ஓகே. ஏன்னா அடுத்து வர விமர்சனமே போகிற போக பார்த்தா திரும்பி அடுத்து இன்னொரு படத்துக்கு சைன் பண்ணிடுவாருன்னு சொல்கிறாங்க. அதை சொன்ன ஒரு மிகப்பெரிய அரசியல் விமர்சகரா, சினிமா விமர்சகரா? அரசியல் விமர்சகர். என்னைக்கு அது இப்போ சினிமா விமர்சகரா மாறி டீப் ப்ரமோட் ஆயிட்டாரோ? எப்படியோ ஒன்று. ஆனால் சொல்கிறாருல, அதுக்கு என்ன பதில்? அவர் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போவார். அதை தான் சொல்கிறேன். அவர் ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எங்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்களே, ஒரு விஷயத்தை குற்றம் சொல்லிட்டா ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரத்தை கொடுங்க. அவரை பார்த்து நீங்கள் உண்மையிலேயே பத்திரிகையாளர் தானே, நாங்கள் அது கட்சிக்காரங்க சரிங்களா, கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறோம், பத்திரிகையாளர் தானே, நடுநிலைவாதி தானே, நீங்கள்லாம் அப்படி தானே வெளில காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆதாரத்தோட ஒரு செய்தியை போடணுமா இல்லையா? பத்திரிகையாளர்னா ஆதாரத்தோட போடணும், கரெக்டாக இல்லையா? நீங்கள் கட்சிக்காரங்களை விட்டுருங்க, சாதாரணமாக பேசுகிறவங்கள விட்டுருங்க. ஆனால் ஒரு கட்சி சாராமல் எந்த விதமான சார்பும் இல்லாமல் நான் பத்திரிகையாளர் அப்படின்ற பேரில் சுத்தக்கூடியவர்கள் எல்லாமே ஆதாரத்தோட பேசணுமா இல்லையா? ஆதாரம் எங்க? அவர் அப்படி பேசலை. அவர் என்ன, அவர் பாட்டு இஷ்டத்துக்கு போகிற பக்கம் ஒன்று சொல்லிட்டு போவார், ஆதாரம் இல்லாமல் பேசிட்டு போவார், கதை கேட்குறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. என்ன ஆதாரத்தோடு நீங்கள் பேசிட்டீங்க? உங்களுக்கு யார் சொன்னது? சொன்னாங்க. அது கேள்வி வந்து விஜய் அவர்கள் என்ன ஒரு மாதமாக காணும் அப்படின்னா, அவர் ஜனநாயகன் ஷூட்டிங்கில் இருக்கார், இப்போ ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அரசியல்வாதி ஆயிடுவார், அரசியல் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி நடிகராக போயிடுவார் அப்படின்னு சொன்னார். இவர் தான் வந்து ஷூட்டிங் லைட்மேன் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். சொல்கிறாருல, அவர் தான் ஷூட்டிங் லைட்மேன் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்தார். தலைவர் எந்த ஷூட்டிங் போகிறாரு, எந்த டைமில் படம் நடிக்கிறாரு, எல்லாமே அவருக்கு தான் தெரியும். அவர் தான் அங்கே லைட்மேனை அப்பாயின்ட் பண்ணி அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் இப்போ சினிமா செய்திகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்து நம்ம பேசுவோமா? என்ன கேட்குறோம்? இவர் அதாவது திமுகவில் 2 கேட்டகரி இருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஊபி, இன்னொன்று வந்து சேபி. 2 கேட்டகரி இருக்குது. இந்த ஊபின்றவங்க என்னென்னா கட்சியுடைய பொறுப்பில் இருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல பொறுப்பில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட்சியோட தலைமையை மகிழ்விக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எதையாவது அவதூறாக பேசுறது, ஆபாசமாக பேசுறது, இந்த வேலைகள்லாம் பண்ணுவாங்க. இது வந்து ஊப்பிகள். ஓகேங்களா? அடுத்து சேப்பிங்கிறது வந்து செல்லப்பிராணிகள். திமுகவுடைய அறிவாலயத்தில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட்சிக்காரங்களாக காமிச்சிக்க மாட்டாங்க. தன்னை வந்து ஒரு நடுநிலை ஊடகவாதிகள், தன்னை வந்து ஒரு நடுநிலை பத்திரிகையாளர்கள், ஆகச்சிறந்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், அரசியல்வாதிகள் அப்படின்னு தன்னை காமிச்சிப்பாங்க. ஆனால் பேசுறது மட்டும்லாம் பார்த்தீங்க மொத்தமாக சொல்ல, ஒரு சிலரை சொல்கிறேன், யாருன்னு அவங்களுக்கே தெரியும். திமுகவினுடைய சார்பாக இந்த அரசாங்கத்துடைய மக்கள் பிரச்சனையை எதையுமே பேசாமல், மக்களுடைய பாதிப்புகளை பற்றிலாம் பேச, நீங்கள் எடுத்து பாருங்க, அவங்க எல்லாமே மக்கள் பிரச்சனையே பேச மாட்டாங்க. 4 ஆண்டு காலத்தில் மக்கள் என்னென்ன பிரச்சனை சந்திச்சிருக்காங்கன்னு பேச மாட்டாங்க. இது எதுவுமே இருக்காது. யாருன்னு சொல்லுங்க. எத்தனை சிபிக்கு ஏங்க ஒருத்தர் 2 பேர்னா சொல்லலாங்க, 100 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லுங்க. எங்களுக்கு என்னங்க பயம்? சொல்றீங்க சொல்லுங்க. நீங்க கூட தானே சொன்னீங்க. இப்போ
நீங்க தானே சொன்னீங்க ஒருத்தர் வந்து சினிமா ஷூட்டிங் நடத்துறாரு. பேரே சொல்றேன். அவர் வந்து அதிமுக வேலை, அவர் வந்து கொங்கு மண்டல அதிமுக. ஆமா கொங்கு மண்டல முதலாளி அங்கே தானே இருக்காரு. அவருக்கு அவர் அங்கே வேலை பார்க்குறாரு. ஏங்க உங்க தலைவர் அடிக்கிறாரு, அவர் கமெண்ட் நீங்க உங்க சேனல்ல இந்த வீடியோவை போடுங்க, மக்கள்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க. இது போல திமுகவுக்கு ஆதரவாக திமுக மேடைகளை பகிர்ந்து கொண்டு திமுகவுடைய முழு நேர விசுவாசியாக இருந்து கொண்டு தன்னை பத்திரிகையாளர்னோ நடுநிலைவாதிகள்னோ ஊடகவியலாளர்னோ அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு மீடியாக்களில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அறிவாலய செல்லப்பிராணிகள் யார் அப்படின்னு வந்து உங்களோட பேரெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேனலோட கமெண்ட்டில் போட சொல்லுங்கள். ஒட்டுமொத்த மக்களும் அந்த கமெண்ட்டை போடுவாங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு யார் யார் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை நூற்றுக்கணக்கான பேர் வருதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக அரசியலை பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காக மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.